அனைவருக்கும் வணக்கம். மாசி வளர்பிறை சஷ்டி அன்று முருகன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சஷ்டி அன்றைக்கு வருகின்றது. மாசி மாத வளர்பிறை சஷ்டி அப்படின்னா 5/3/2025 மாசி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை அன்று வருகின்றது. அதாவது நீ வருகின்ற புதன்கிழமை. இந்த நாளன்று நம் கோவிலில் போயிட்டு வழிபாடு செய்பவர்கள் என்னென்ன பொருள் வாங்கி கொடுப்பது உங்களுக்கு செல்வ செழிப்பே உண்டாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நிறைய பேரால் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போக முடியாது. கொஞ்சம் தூரமாக இருப்பவர்களால் போக முடியாது. கொஞ்சம் பக்கத்திலே இருப்பவர்கள் கட்டாயமாக முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீட்டில் வழிபாடு செய்கிறது எந்த அளவுக்கு சிறப்போ அதே மாதிரி நமக்கு கோவிலில் போய் வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நமக்கு அந்த முருகன் கோவிலுக்கு சன்னதிக்கு போயிட்டாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு வளர்பிறை சஷ்டிக்கு நீங்கள் ஆலயத்திற்கு போயிட்டு வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்கும். சரி, நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க, நம்ம என்ன வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது அப்படின்னா, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேகத்திற்கு நிறைய பொருட்கள் நம்ம முருகனுக்கு உகந்த பொருள் இருக்கின்றது. பால், தயிர், சந்தனம், பன்னீர், அபிஷேக பொடி மற்றும் பஞ்சாமிர்தம், தேன் இதெல்லாம் நிறையா இருக்கின்றது. நம்மளால் நிறையா வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னா ஒரு சில பேரால் எல்லாமே வாங்கி கொடுக்குற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சில பேரால் பார்த்திங்கன்னா பால் மட்டும் வாங்கி கொடுக்க முடியும். ஒரு சிலரால் சந்தனம் மட்டும் வாங்கி கொடுக்க முடியும். இந்த மாதிரி இருக்க முடியும். ஸோ உங்களால் எந்த அளவுக்கு முடியுது, உங்களுடைய வசதிக்கேற்ப என்னென்ன பொருள் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது அப்படின்னா, இப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வளமான வாழ்க்கையும் செல்வ செழிப்பும் எல்லா பிரச்சனையும் தீர வேண்டும் அப்படின்னா, மனக்கவலையெல்லாம் போக்க வேண்டும் அப்படின்னா பால் வாங்கி கொடுங்க அபிஷேகத்திற்கு. சந்தனம் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. முருகனுக்கு சந்தனம் ரொம்ப விசேஷமானது. விபூதி வாங்கி கொடுக்கலாம். விபூதி வாங்கி கொடுத்தா நம்ம உடலில் இருக்கிற நோய் நொடிகள் அனைத்துமே தீரும். நிறைய பேர் நான் நிறைய சுகருக்கு மாத்திரை, மற்றதுக்கு மாத்திரை, எல்லோருமே மாத்திரைகள் அதிகமாக சாப்பிட்ற சூழ்நிலை இப்போ உருவாயிடுச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற இதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஏதாவது ஒரு மாத்திரை செலவு உண்டாகிட்டே தான் இருக்குது. ஹாஸ்பிட்டல் செலவு உண்டாகிட்டே தான் இருக்குது. இந்த மருத்துவ செலவுகள் போக வேண்டும், ஒரு உடம்பு ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னா விபூதி வாங்கி கொடுங்க அபிஷேகத்திற்கு. உடல் ஆரோக்கியத்திற்காக விபூதி வாங்கி கொடுங்க. உங்களுடைய கவலைகள்லாம் தீர வேண்டும் அப்படின்னா சந்தனம் வாங்கி கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் செல்வம் வேண்டும் அப்படின்னா பால் வாங்கி கொடுங்க, தயிர் வாங்கி கொடுங்க. செல்வத்தை பெருக்கி கொடுக்கக்கூடியது இந்த பொருட்கள், வற்றாத செல்வத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்து நல்ல வேலை வேண்டும் அப்படின்னாலும் இந்த பொருள் வாங்கி கொடுக்கலாம். ப்ளஸ் பன்னீர் வாங்கி கொடுக்கலாம். குழந்தை பாக்கியம் வேண்டும், வாழ்க்கையில் ரொம்ப நல்ல சிறப்பான வாழ்வு எனக்கு வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் எல்லாருமே தேன் வாங்கி கொடுங்க. இதில் எல்லாமே வாங்கி கொடுக்கணும் முடியும் அப்படின்னு வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா இதில் ஏதாவது ஒன்றாவது வாங்கி கொடுத்தா போதும். நிறைய இருக்கின்றது. முக்கியமாக பார்த்தோன்னா இந்த அபிஷேகம் தான் பண்ணுவாங்க. முக்கியமான அபிஷேகங்களில் பால், தயிர், தேன், சந்தனம் இது மிக மிக முக்கியமாக இந்த அபிஷேகம் தான் பண்ணுவாங்க. அரிசி மாவு அபிஷேகம் சொல்லுவாங்க. மாவில் பச்சரிசி மாவு வாங்கிட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதை அபிஷேகம் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும். முருகனுக்கு அடிக்கடி வாங்கி கொடுக்க முடியாட்டால் கூட ஒரு 4 மாதத்திற்கு ஒரு முறை, ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது வஸ்திரம் பச்சை நிறத்தில் வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும். அதாவது பச்சை நிறத்தில் நமக்கு பார்டர் பட்டில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி முருகனுக்குன்னு வஸ்திரம் கேட்டால் பச்சை நிறம் தான் கொடுப்பாங்க. இப்போ பச்சை நிறம் உங்களுக்கு அமையலை அப்படின்னா மஞ்சள் நிற வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும், அல்லது சிவப்பு நிறமும் வாங்கி கொடுக்கலாம். இதில் முக்கியமாக பச்சை நிறம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் முருகனுக்கு. அதனால் பச்சை நிறம் அல்லது மஞ்சள் நிறம் வாங்கி கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. சிவப்பு நிறம், இந்த 3 தான் இறைவனுக்கு உகந்த நிறம். வஸ்திரம் முடிந்த அளவுக்கு வாங்கி கொடுங்க. சரி, அடுத்து என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா, பூக்களில் பார்த்திங்கன்னா செவ்வரளி பூக்கள் இருக்குது பார்த்திங்களா, அங்கே மாலையாக கட்டி நம்ம சுவாமிக்கு போடுவது ரொம்ப நல்லது. சம்மங்கி மாலை இருக்கும், அது வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. நம்ம சுவாமிக்கு எப்பயாவது ஒரு முறை மாலை வாங்கி கொடுக்கலாம். இப்போ பூக்கள் பார்த்திங்க அப்படின்னா செவ்வரளி பூக்களோ அல்லது வாசனை மிகுந்த பூக்களோ நம்ம வாங்கி கொடுப்போம். எப்பயாவது ஒரு முறை, ஏதாவது ஒரு சஷ்டிக்கு ஒரு 2 மாதத்திற்கு ஒரு முறை, ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறை மாலையாக சம்மங்கி மாலை இருக்கும், வெண்மை நிறமுள்ள மாலைகள் முருகனுக்கு வாங்கி கொடுப்பது நல்லது. இப்போ மஞ்சள் நிற மாலையில் சாமந்தி பூ வைத்து கட்டி நம்ம வாங்கி கொடுக்கலாம். சிவப்பு நிறப்பூக்கள் முருகனுக்கு உகந்தது. சிவப்பு நிறில் செவ்வரளி ப்ளஸ் பன்னீர் ரோஜா வாங்கி கொடுத்து மலையாக கட்டி கூட நம்ம சுவாமிக்கு வைக்கலாம்.
இல்லை மாலை வாங்கி கொடுக்க முடியாதவங்களாம் பூக்கள் வந்து ஒரு முழம் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து நம்ம மனதார சிறப்பாக பண்ணால் போதும். இப்போ தீபங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முருகனுக்கு வந்து நெய் தீபம் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது. நெய் தீபம் தான். அதற்கடுத்த பட்சம் வந்து நல்லெண்ணெய் தீபம். இந்த இரண்டில் ஏதாவது ஒரு தீபத்தை நம்ம போட்டு ஏற்றிட்டு வரலாம். அதாவது ஒரு தனியாக நம்ம அகல் விளக்கு வாங்கணும். அங்கே கோவிலே அகல் விளக்கு இருக்கும், அதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா எல்லோருமே அதில் ஏற்ற தீபம் ஏற்றுவாங்க. ஏன்னா சுத்தமும் படுத்த முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற அகல் விளக்கு வந்து தீபம் ஏற்றிய பிறகு அதை வந்து ஒரு மரத்துலையோ இல்லைன்னா அதற்கான ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு வச்சுருவாங்க. நம்ம அதை எடுத்து பயன்படுத்துவதை கொஞ்சம் குறைத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. அதை தான் எடுத்து சுத்தப்படுத்தி தொடச்சிட்டு அதில் தீபம் ஏற்றுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம ஒரே ஒரு அகல் விளக்கு இல்லை 2 அகல் விளக்கு நம்ம ஏற்றினாலும் நம்ம புதிதாக வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஏற்றுவது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சுவாமிக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். அதாவது நல்லெண்ணெய் சின்ன டப்பாவில், நெய் வாங்கி கொடுக்க முடிஞ்சதுன்னா நெய் வாங்கி கொடுங்க. அப்படின்னா நல்லெண்ணெய் மட்டும் சின்ன டப்பாவில் நம்ம ஒரு 50 ml 100 ml இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டுமாவது நீங்கள் நல்ல பியூரான நல்ல எண்ணெயை வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பூசாரி பார்த்தீங்க அப்படின்னா மறுநாள் கூட இல்லைன்னா எப்போ அவங்க தீபம் ஏற்றாங்களோ நம்ம எண்ணெயை அவங்க பயன்படுத்துவாங்க. அது ரொம்ப நமக்கு நல்லது. நம்ம முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு வாங்கி தீபத்தை ஏற்றணும். அப்படி இல்லைன்னா எண்ணெயை மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து குத்து விளக்கு மாதிரி பெரிய விளக்கு ஏற்றுவாங்க இல்லையா சுவாமிக்குன்னு, அந்த விளக்கில் நம்ம எண்ணெய் ஊற்றி தீபம் பூசாரி ஏற்றிக்கிடுவாங்க. அதுவும் நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். அதனால் உங்களால் வந்து என்னென்ன உங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக பண்ண முடியுதோ அதை சிறப்பாக பண்ணுங்க. எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. முடிந்த அளவுக்கு எல்லாமே பண்ணலாம். முடியாதவங்கெல்லாம் ஏதாவது ஒரு பொருள் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாட்டால் கூட முருகன்கிட்ட நீங்கள் போயிட்டு வழிபாடு செய்வதே உங்களுக்கு பெரிய நல்ல பலன் கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து அன்பு தான் முருகர் எதிர்பார்ப்பார். நம்ம அன்போடு நம்ம போனால் போதும். நம்ம இது வாங்கி கொடுக்கணும் அது வாங்கி கொடுக்கணும்னு இல்லை. நமக்கு ஒரு திருப்திக்கு முருகனுக்கு ஒரு அபிஷேகம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம கண்குளிராக பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா அதில் நமக்கான ஒரு பொருள் அதில் இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி தானே தவிர கட்டாயமாக வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளால் முடியல அப்படின்னா நம்ம சும்மா கூட போயிட்டு சுவாமி கையெடுத்து கும்பிட்டு வந்தாலே சுவாமியோட அருள் கிடைக்கும். அடுத்த முறை உங்களால் சிறப்பாக வாங்கி கொடுக்குற அளவுக்கு கடவுள் வந்து வசதி வாய்ப்புகள் எல்லாமே தருவாங்க. முருகனை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் 100% உயர ஆரம்பிக்கும். மற்றும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கிடைக்கும், தன்னம்பிக்கையும் கிடைக்கும். நீங்கள் வந்து எல்லாமே தானாக செய்ய ஆரம்பிப்பீங்க. முருகனுக்கு வந்து வளர்பிறை சஷ்டியை முடிந்த அளவுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்வு. ஒரு முறை 2 முறை வழிபாடு செய்துட்டு எனக்கு ஒன்றும் ஒரு வித்தியாசம் தெரியலையே அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு எவ்வளோ தூரம் வழிபாடு செய்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு 3 சஷ்டி 4 சஷ்டி போன பிறகு கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக கிடைக்கும். ஒரு 6-7 சஷ்டிக்கு நீங்கள் மாதம் போய்கிட்டு வரீங்க அப்படின்னா இன்னமும் சிறப்பான உங்களுக்கு வாழ்க்கை வந்து அமைய ஆரம்பிக்கும். எல்லாமே நீங்கள் நினைத்தபடியே நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் நமக்கு முக்கியம். எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க நினைத்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக நடக்குதா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க். யாருமே நம்ம ஒன்று நினைப்போம் நடக்கிறது ஒன்றாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் கடவுளுடைய வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதற்கு ஈக்குவலாக தான் நமக்கு நடக்கும். கடவுள் வந்து நம்மளை கைவிடவே மாட்டாங்க. நம்ம நம்பிக்கையுடன் இருந்தோம் அப்படின்னா நம்மளை கைவிடவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு பக்கத்தில் நம்மளை உயர்த்திட்டே தான் இருப்பாங்க. அதனால் நம்பிக்கையுடன் இருங்க. முடிந்த அளவுக்கு பார்த்துட்டு மாதம் ஒரு முறையாவது உங்களுக்கு பிடித்த இறைவனை போய் பார்த்துட்டு வாங்க. முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனை பார்த்துட்டு வாங்க. மற்ற அம்மன் பிடிக்கும் அப்படின்னா அந்த தெய்வத்தை போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மனம் அமைதி கொடுக்கும், மனம் சாந்தத்தை கொடுக்கும், உங்களுக்கு கோபங்கள்லாம் குறையும். வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியுமே ஒவ்வொரு பிரச்சனை உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். பிரச்சனைலாம் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும், அந்த பிரச்சனைலாம் நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக தேவை தன்னம்பிக்கை தேவை, தைரியம் தேவை. சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் மைண்டு நமக்கு வேணும். அப்படி அதெல்லாம் வேணும் அப்படின்னா நமக்கு இறை நம்பிக்கையும் இறைவனோட அருளும் நமக்கு வேண்டும். அவங்களுடைய அருளால் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பல பிரச்சனைகளை வந்து சரி பண்ண முடியும். நம்பிக்கை தான் உங்களை வாழ வைக்கும், உங்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும். அதனால் எப்போதுமே ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருங்க. பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். உடனே நம்ம பாசிட்டிவாக இருக்கணும் நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் ஃபுல்லாக பாசிட்டிவாக மாற முடியுமானா கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். கடவுளுடைய நம்பிக்கையால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். எல்லாம் சரியாக உங்களுக்கு ஹை லெவலில் பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அதனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் தான் பாசிட்டிவ் வரும், அப்புறம் போக போக தான் வரும். அதனால் எல்லாமே நமக்கு ஒரே நாளில் வரும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. எல்லாமே
நம்மளோட முயற்சி தான். ஒவ்வொரு முயற்சியும் நமக்கு கட்டாயமாக வெற்றியை கொடுக்கும். அதனால நம்ம நினைக்கிறதா நடக்கும் முதல்ல. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். ஆனா நம்ம வந்து பாசிட்டிவா இருந்தா மட்டும் தான் நம்ம நினைக்கிறது நடக்கும். அதனால வந்து கடவுள் இருக்கிறாங்க. அவங்க நமக்கு வந்து சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்புங்க. நிச்சயமாக சப்போர்ட்டா அவங்க இருப்பாங்க. நம்மளால அடுத்த லெவலுக்கு போக முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வளர்பிறை சஷ்டிக்கு முடிந்த அளவுக்கு முருகரை வழிபாடு செய்யுங்க. வீட்டிலும் சரி மற்றும் கோவில்லையும் சரி முடிந்த அளவுக்கு போயிட்டு வாங்க. இப்போ வீட்டிலே இருந்தபடி எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன். சேனல்ல இருக்கும். போய் பார்க்கலாம். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.